ரிப்பீட் பண்ணிருக்கோம் அதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணி ஒரு கிளாஸா வந்து வாய்ஸ் அதுல இருந்தா வந்து நான் அதுக்கு நெக்ஸ்ட் இது எது பண்ணி மாடிஃபை ஆகுது நிறைய ஃபங்க்ஷன் இருக்காங்க அதுல ஒன் ஆஃப் தி ஃபங்க்ஷன் எஜுகேட்டிவ் கரெக்டா அதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாருங்க ஆனியன் ஆனியன் ஃபர்ஸ்ட் ஆனியன் பல்பா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஆனியன் பல்ப் ஷேப்ல இருக்காது ஆனா இது பல்ப் டைப் ஆஃப் மாடிஃபைட் ஸ்டெம் காமிட்டு கேட்பாங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்ட் ஸோ அது செகண்ட் ஒன் பாருங்க சீடு இந்த ஃப்ரூட் நம்மளுக்கு தெரியும் ஃப்ரூட்ல சீட் என்னது இட் இஸ் ரைப்பண்ட் இல்லை மெச்சூர்டு ஓவியூல் ஓவரி வந்து மெச்சூர் இல்லைன்னா ரைப்பண்டானா அது ஃப்ரூட்டா மாறும் அதுவே வந்து ஒவியூல் வந்து மெச்சூர் இல்லைன்னா வந்து ரைப் ஆனா அது என்ன ஆகும் சீடா மாறிடும் அவ்வளவுதான் சிம்பிள் ஸோ ரைப் வந்து ஓவியூல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க when both male and female flower are present on the same plant மேலும் ஃபீமேல் ஃபிளாரும் வந்து சேம் பிளான்ட்ல இருக்குன்னு மேலும் ஃபீமேல்க்குலாம் ஒன்னா இருந்தாலும் அது யூனிசெக்சுவலா இருக்கும் கரெக்ட் தானே யூனிசெக்சுவல் அந்த யூனிசெக்சுவலா ரெண்டு பார்ட் பார்க்கணும் கரெக்டா ஒன்று மொனோஷியஸ் இன்னொன்று டையோஷியஸ் மோனோஷியஸ்னா என்னது மோனோ அப்படின்னா சிங்கிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா மோனோனா என்னது ஒரே பிளான்ட் சேம் பிளான்ட்ல இருக்கு மேலும் ஃபீமேல் ஃபிளாரும் சேம் பிளான்ட்ல மொனோஷியஸ் அதுவே வந்து அந்த மேலும் ஃபீமேல் ஃபிளாரும் டிஃப்ரெண்ட் பிளான்ட்ல சேம் கைண்ட் தான் ஆனால் டிஃப்ரெண்ட் பிளான்ட் அதை சொல்லுவாங்க டையோஷியஸ் கீவேர்ட்ஸ் தான் எல்லாமே கொஸ்டின் பார்த்த உடனே கரெக்டா ரீட் பண்ணி கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும் நெக்ஸ்ட் டைம் வந்து இப்போ எப்பவுமே வந்து நம்ம எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் ரிவைஸ் பண்ணணும் 1 மார்க்லாம் மார்க்ஸ் வந்து லூஸ் ஆகுது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு எழுது அது பெனிஃபிட்டே ஆகாது அதனால நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ரிவைஸ் பண்ணுவோம் இந்த கீவேர்ட் மட்டும் பார்த்து ரிமெம்பர் பண்ணி செக் பண்ணிக்கலாம் ஃபோர்த் ஒன் பாருங்க அது எடிபிள் பார்ட் ஆஃப் தி கோகனட் கோகனட்டோட எடிபிள் பார்ட் என்ன சொல்லியிருக்கோம்னா எண்டோஸ்பெர்ம் எண்டோஸ்பெர்ம் நம்ம சாப்பிட முடியும் அதுதான் அது எதுவுமே இல்லை பெரிகார் மீசோகார் எண்டோகார் எதுவுமே இல்லை கேலமஸ் எதுவுமே வராது ஜஸ்ட் எண்டோஸ்பெர்ம் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹைப்பன்தோடியம் ஹைப்பன்தோடியம்க்கு இருக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் தான் இருக்கு ஒன்னு பிக் இன்னொன்னு பீட் கரெக்டா பிக் இருக்கா இதுல இல்ல பீப்பல் மட்டும் தான் இருக்கு ஸோ பி ஆப்ஷன் சிக்ஸ்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் லீஃப் ஆஃப் அ பிளான்ட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஒரு பிளான்ட்ல லீஃப் என்னதுன்னு கேட்கிறோம் டிஷ்யூவா செல்லா ஆர்கனா அப்படின்னு சொல்லி கேட்கும் நமக்கு தெரியும் இந்த லீஃபுக்குள்ள நிறைய டிஷ்யூ இருக்கு டிஷ்யூ இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பாலிசைடு பேரன்டைமா இருக்கு ஸ்பாஞ்சி பேரன்டைமா இருக்கு இந்த மாதிரி நிறைய டிஷ்யூஸ் இருக்கு கரெக்டா இந்த டிஷ்யூஸ் எல்லாமே சேர்ந்தா லீஃபே உருவாகும் டிஷ்யூஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகி என்ன உருவாகும் ஆர்கன் ஆர்கனைஸ் கரெக்டா பி ஆப்ஷன் செவன்த் ஒன் பாருங்க given below are the pairs of mode of vegetative reproduction vegetative reproduction ஒண்ணு இல்ல modified cell இல்லைங்களா அண்ட் தேர் எக்ஸாம்பிள் டு தி அன்மேட்ச்டு பேர் எது இதுல ராங்கா இருக்கோ அது சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ காமுக்கு நம்ம பார்த்தோம்ல என்னது ஜெமி கண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஜாமி கண்ட் ரெண்டுமே ஒண்ணுதான் சரிங்களா செகண்ட் ஒன் பாருங்க சப்தருக்கு கிரைசாந்தமம் இதுவும் கரெக்ட் இதுவும் தேர்ட் ஒன் பாருங்க பல்பு பல்புக்கு என்ன வரும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஆனியன் என்ன கொடுத்துருக்காங்க அதே இது கொடுத்தாங்க அதுதான் லாஸ்ட் ஒன் பாருங்க டியூபர்ஸ்னா டியூபரா இதுல இருக்கும் பொட்டேட்டோ அவ்வளவுதான் சிம்பிள் எது ராங்கா இருக்கோ அதை நம்ம கரெக்ட் இது பண்ணிட்டா டிக் பண்ணிட்டா சூஸ் பண்ணிட்டா அதுதான் நம்மளுடைய ஆன்சர் எய்த் ஒன் பாருங்க the type of இன்ஃப்ளாரசன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்புறமா வந்து எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதுல எது அன்மேட்ச்டு இல்லைன்னா ராங் பேர் அப்படின்னு நம்ம இப்பதான் பார்த்தோம் கரெக்டா ஹைப்பன்தோடியம்க்கு ரெண்டு எக்ஸாம்பிள் ஒன்னு பிக் பீப்பிள் ஸோ இது கரெக்ட் பிக் கொடுத்துட்டாங்க அம்பலுக்கு எக்ஸாம்பிள் ஆனது ஒன்னே ஒண்ணுதான் கொரியான் சைமோஸ்
இது வந்து கண்டிப்பா தப்பு. இதுக்குன்னா சைமோஸ்க்கு வீட்டே வராது. ஆக்சுவலி வீட்டுக்கு என்ன ஒரு ஸ்பைக்லெட் வரும். கரெக்டா? ஸோ ரிசீவ் ஆஃப் இன்ஃபார்மேஷன் தேர்ட் ஒன் அது தேர்ட் ஒன்று போட்டோம். சைமோஸ்க்கு தான் செய்கிறான். செகண்ட் டேல மேத்ஸ் செகண்ட் டே தான் வந்து 2 மார்க்ஸ். இந்த 2 மார்க்ஸ்ல வந்து மேத்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்கலாம். ஐடென்டிஃபை மேத்ஸ்ல என்ன பேட்டர்ன் கொடுப்பாங்க? ஏதாவது ஒரு டைப் கொடுத்துட்டு நிறைய நம்ம கிளாசிபிகேஷன் பார்த்துக்கோம். இன்ஃபாரசன்ஸ்ல இருக்கட்டும், லீஃபோடைய மாடிஃபிகேஷன் இருக்கட்டும், ஸ்டெம் இருக்கட்டும், ரூட் இருக்கட்டும், எந்த மாடிஃபிகேஷனுடைய பேர் கொடுத்துட்டு அதோடைய ஃபங்க்ஷன் இதெல்லாம் வந்து அதோட இது வரைக்கும் நான் பார்த்ததுல இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் மேட்ச் பண்ணும். ஸோ இங்க பாருங்க ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிளுக்கு நல்ல பைஹார்ட் பண்ணி அது அது பேப்பர் எழுதி மல்டிபிள் டைம்ஸ் எப்போல்லாம் ஒரு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அதை நாள் பத்துக்கிட்டு அப்புறமா நெக்ஸ்ட் டே அதை கேட்டீங்கன்னா யாருக்குமே தெரியாது. யாருனாலும் அந்த மாதிரி பண்ண முடியாது. இப்போ 1 3 5 ஃபர்ஸ்ட் டே தேர்ட் டே 3 டைம் ஒரு நாள் 3 டைம் படிக்கணும். ஒன் த்ரீ ஃபர்ஸ்ட் டே தேர்ட் டே படிச்சுட்டே இருந்ததான் லாஸ்ட் டே டெஸ்ட் நீங்க கேட்பீங்க. சரி ஓகே நான் ஃபர்ஸ்ட் டே தேர்ட் டே படிக்கிறேன். சரி எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னா டைப் 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 ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் டே விஷுவலைஸ் பண்ணி படிக்கணும். செகண்ட் ஃபைவ் டைம்ஸ் எழுதி பாருங்க. நான் சொல்லிருக்கேன் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு டைப்பை 5 டைம்ஸ் எழுதுங்க. 5 டைம்ஸ் சொல்லி பாருங்க. அந்த மாதிரி எடுத்தாங்க 5 டைம்ஸ் எழுதி பாருங்க. அது வந்து மறக்கவே கண்டிப்பா மறக்கவே மறக்காது. அவங்க வந்து நம்ம சின்ன வயசுல நம்ம அப்படித்தானே எழுதி பார்த்துப்போம். நிறைய வாட்டி மல்டிபிள் டைம்ஸ் எழுதி பார்த்ததுனால தான் அவங்க மெமரைஸ் ஆகும். அதே சேம் மெத்தட் தான் இந்த எக்ஸாம் நீங்க வந்து கேரி ஓவர். நீங்க என்ன கொடுத்துருக்காங்க? மேக்ஸ் காலம் காலம் பில்லோ கிளேட் பில்லோ கிளேடோடைய ஃபங்க்ஷன் எது? பில்லோ கிளேடோடைய ஃபங்க்ஷனே என்னதுன்னா பில் அப்படின்னு சொல்லி குளோரோஃபில் அதோடைய லாஸ்ட் வேர்டு தான் பில்லோ கிளேட். குளோரோஃபில் எதனால எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? போட்டோசிந்தசிஸ். சி ஃபார் பில்லோ கிளேட், சி ஃபார் போட்டோசிந்தசிஸ். வந்து பொட்டேட்டோ பொட்டேட்டோல எதுக்கு அந்த ஸ்டார்ட் ஸ்டூடெண்ட் பண்றாங்க படிக்கணும். ஸ்டெம் எப்படி போட்டு கேட்கறாங்க? ஒபன்ஷியானது ஒரு டெசர்ட் பிளான்ட். கரெக்டா இதோட ஸ்டெம் எப்படி எடுக்கும்? 11th ஒன் பாருங்க. நெகட்டிவ்லி நெகட்டிவ்லி போட்டோகிராஃபி சர்டிபிகேட்னா அது அப்படியே விலகி வருது அப்படின்னு ஓகே. அதுவே வந்து அது பாசிட்டிவ். அதுவே நெகட்டிவ்லி ஜியோகிராஃபி கேட்டாங்க எது வந்து கீழே போக போயிட்டு ஆப்ஷன் வெயிட் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு என்ன 100% ஷுவரா இருக்குன்னா அந்த ஆப்ஷன் பார்த்து நான் கரெக்டா இதுதான் தெரியும் அப்படின்னு சொன்னா
மத்த ஆப்ஷன் பார்க்க தேவையில்லை. இப்போ நீங்க கண்டிப்பா ஷுவரா இருக்கும் எல்லா ஆப்ஷனும் படிச்சு படிச்சு நீங்க வந்து அந்த ஆன்சருக்கு ப்ரொசீட் இந்த ரைஸ் எதோட மாடிஃபிகேஷன் கண்டிப்பா பாருங்க. மேத்ஸ் ஐட்டம்ஸ் in column 1 to be suitable items in column. Still truth எங்க இருக்குன்னா அந்த பேஸ்ல தான் வந்து எக்ஸ் ஃபார் ஸ்டில் எக்ஸ் ஃபார் QC ஃபார்ம் வந்து இது பிராமிட்ல கண்டிப்பா வராது. கண்டிப்பா வராது. எப்படி நீங்க உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் எக்ஸாம்ல வந்து இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் தி கொஸ்டின் ஆன்சர். பாயிண்ட் என்ன ஒரு பேர் ஏபி மாதிரி தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒன்று ஒன் வேர்ட் மாதிரி தான் இருக்கு. இது என்னது ஒன் எழுதினாலே போதும். அதுக்கு ரொம்ப ஷார்ட்டா எழுதும். ஆன்சர் எழுதி பக்கத்துல திஸ் இஸ் 4 டிஃபரன்ஸ் இருக்கு. பாருங்க ஒரு 2 மார்க். Angular terms are either monocot or dicot. மோனோகாட்க்கும் டைகாட்க்கும் அதுவும் 4 டிஃபரன்ஸ் ஆகும். கண்டிப்பா 4 டிஃபரன்ஸ் இருக்கு. இது ஹாஃப் மார்க். இது ஹாஃப் மார்க். எல்லா பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட்க்கு ஹாஃப் மார்க். டுகெதரா எனக்கு 2 மார்க்ஸ் இருக்கு. அந்த மாதிரி தான் டிசைட் பண்ணுவாங்க. நீங்க 3 பாயிண்ட்ஸ் 2 மார்க்ஸ் தான் மேம் என்ன சொல்றாங்க 3 பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும் அப்படிலாம் இல்ல. அவங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா எழுதுங்க. மென்ஷன் பண்ணா 2 to 3 பாயிண்ட்ஸ் மோர் தென் எனி. ஆனா கீ பாயிண்ட்ஸ் தான் இருக்கணும். ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து திஸ் இஸ் தி எக்ஸாம்பிள் ஆஃப் மோனோகாட், திஸ் இஸ் தி எக்ஸாம்பிள் ஆஃப் டைகாட் அந்த மாதிரி கீ டேர்ம்ஸ் இருக்கணும். அப்பதான் வந்து மோனோகாட் வந்து ஒரு காட்ல எடுக்கும், டைகாட்னா 2 காட்ல எடுக்கும். இதெல்லாம் கீ பாயிண்ட். ஓகே, அதெல்லாம் எழுதுனாதான் உங்களுக்கு
இங்க 3 காலம் நான் ஆக்சுவலி 3 காலமா உங்களுக்கு குடுத்துருக்கேன். சில பேர் 2 காலம் எழுதினாலும் நோ ப்ராப்ளம். பாருங்க இப்ப நான் வந்து டைகாட் எழுதுறீங்க. ஒரு காட்லெட் இருக்கு. செகண்ட் பார்ட்ல டைகாட். இத மோனோ காட்ல நீங்க எழுதுறீங்க. Seeds have one cotyledon. டைகாட் seeds have two cotyledon பதிலா leaves show reticulate veneration அப்படின்னு எழுதுறாங்க. இப்ப இதுல சீடு பத்தி எழுதுறீங்க. செகண்ட் பாயிண்ட் அந்த சைடும் ரைட் சைடும் இருக்கட்டும் லெஃப்ட் சைடும் இருக்கட்டும் அங்க எது பண்ண நீங்க சீடு பத்தி தான் எழுதுறீங்க. செகண்ட் பார்ட் செகண்ட் நெக்ஸ்ட் பார்ட் டைகாட் லீவ். தேர்ட் பார்ட் டைகாட் எத்தனை டைப் ஆஃப் டிஃபரன்ஷியேட் கொடுத்தாங்க. டிஸ்டிங்விஷ் பண்ணி ஒரு ஃபீல் எழுதிட்டு பக்கத்துல லீவ் பத்தி போட மாட்டாங்க. bundles of fiber just floral parts அப்படி இருக்கும். பிக்சருக்குலாம் நைட் சோடியம் சோடியம் ஒன் மார்க்லயும் கேக்குறாங்க மேத்ஸ் ஃபில்லப்ஸ் படிச்சீங்க புரியவே புரியாது உங்களுக்கு கண்டிப்பா. அதனால வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க அந்த டாபிக். அந்த மாதிரி ஸ்கிப் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அப்புறமா இதோட எக்ஸாம்பிளும் கொடுக்க சொல்றான். நீட் லேபிள்
எக்ஸாம்பிள் கொடுங்க. ஹைட்ரட்டோனியம் இல்ல ரிசப்டக்கல் பாட்டுக்கு நல்லா ஃபிளஷ் ஸ்பெஷல் டைப்ல ரெண்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டைப் ஓகேங்களா, ஹைபன்தோடியம் இன்ஃப்ளாரசன்ஸ்னா என்னது? இட் இஸ் a ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதோட ரிசப்டக்கல் எப்படி இருக்கும்? ஃபிளஷியா இருக்கும், ஃபிளாஸ்க் மாதிரி மாறிடும். இந்த மாதிரி மாறும். இந்த ஃபிளாஸ்க் ஷேப்புக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு மேல வந்து ஒரு சின்ன குட்டி ஹோல் இருக்கும், பார்த்தோமா? ஒரு சின்ன ஹோல் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. டாப்ல வந்து ஆஸ்டியோ ஆஸ்டியோ ஆஸ்டியோல்னு ஒரு மேல டாப்ல ஓப்பனிங் இருக்கும். Okay? இந்த கேவிட்டிக்குள்ள இப்போ மூணு வெரி வெரி ஈஸி டாபிக். காம்ப்ளிகேட் பண்றேன். இந்த பேரு பதம் வெரி ஈஸி. பாயிண்ட்ஸ் கொடுத்தாலே உங்களுக்கு என்னது ஃபுல் மார்க்ஸ் அலாட் போயிடும். பிளஸ் எக்ஸாம்பிள், ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்கு. பிக் பீப்பிள், அது ரெண்டு எழுதினா போதும், இதெல்லாம் தேவையில்லை. ஓகே, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் தேவையில்லை. பிக் பீப்பிள் எழுதினாலே போதும். அதுக்கப்புறம் இதான் டயக்ராம். பாருங்க எவ்வளவு கிளியரா நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன்னு பாருங்க. ஓ, ஒரு ரிசப்டக்கல், இதெல்லாம் ரிசப்டக்கல் தான். ரிசப்டக்கல் எப்படி ஆயிடும்? ஃபிளஷியா மாறிடும். ஃபிளஷியா மாறி எப்படி மாறுது? ஃபிளாஸ்க் மாறி மாறிடுது. இந்த ஃபிளாஸ்க்கு மேல டாப்ல ஆஸ்டியோல் இருக்கு, நம்மளுடைய ஆஸ்டியோல். ஸோ இது ஃபர்ஸ்ட் லேபிளிங். இதுக்குள்ள மேல் ஃபிளார் வந்து டாப்ல இருக்கும், ஆஸ்டியோலுக்கு பக்கத்துல இருக்கும். ஓகே, ஃபீமேல் ஃபிளார் வந்து உள்ள இருக்கும். தேர்ட் லேபிளிங். அவ்வளவுதான், இது மட்டும் போடுங்க, அவ்வளவுதான். அப்புறமா ரிசப்டக்கல் வால். இந்த 4 லேபிளிங் போதும். இந்த கால் ஃபிளார், பிராக்ஸ் எழுதுங்க, 5 லேபிளிங் போதும். இதெல்லாம் தேவையில்லை. ஓகே, இந்த கால் பிளாட்ஸ் அதெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் இந்த லேபிளிங் மட்டும் போதும். நம்ம மறுபடியும் வந்து நம்ம ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாமா? ஹைபென்தோடியம் இன்ஃப்ளாரசன்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கட்டும், இந்த கொஸ்டின் பாக்குற மாதிரியே ரிவைஸ் பண்ணலாம். ஹைபென்தோடியம் இன்ஃப்ளாரசன்ஸ் இஸ் வெரி ஈஸி. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஹைபென்தோடியம் இன்ஃப்ளாரசன்ஸ் இட் இஸ் ஸ்பெஷல் மாடிஃபிகேஷன் இது. ஓகேங்களா, இதுல என்ன ஆகும்னா அதோடைய ரிசப்டக்கல், ஒரு ஃபிளார்ல ரிசப்டக்கல் இல்ல தாலமஸ் இருக்கு. அதோடைய ரிசப்டக்கல் பாத்தீங்கன்னா ஃபிளாஸ்க் மாதிரி மாறிடும். ஃபிளஷா ஃபிளாஸ்க் மாதிரி மாறிடும். ஃபிளஷ் அண்ட் ஃபிளாஸ்க் மாதிரி மாறிடும் ரிசப்டக்கல். ஃபிளாஸ்க் மாதிரி மாறதுனால என்ன இருக்கும்? உள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கும், கரெக்டா? மேல ஒரு ஓப்பனிங் இருக்கும். ஃபிளாஸ்க் மாதிரி மாறுறதுனால இப்போ ஒரு பாட்டில் ஃபிளாஸ்க்னாலே பாருங்க, மேல ஒரு ஓப்பனிங் இருக்கு, அதுதான் நம்ம தண்ணி குடிக்கிறோம். உள்ள வந்து அந்த தண்ணி போட்டு வைக்கலாம், அதுதான். அது ஸ்மால் ஓப்பனிங் இருக்குல்ல டாப்ல, அது பேர் ஆஸ்டியோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ உள்ள அந்த ஸ்பேஸ் இருக்கு, அந்த கேவிட்டி இருக்கா? கேவிட்டி இஸ் நத்திங், உள்ள அந்த ஹாலோவா இருக்குல்ல அந்த ஸ்பேஸ். அந்த கேவிட்டிக்குள்ள என்னென்ன இருக்குன்னா மேல் ஃபிளார், ஃபீமேல் ஃபிளார், நியூட்ரல் ஃபிளார். அவ்வளவுதான், சிம்பிள். மேல், ஃபீமேல், நியூட்ரல். அதுவும் உள்ள வால் கிட்ட அப்படியே ஒட்டி இருக்கும். ஓகே, அப்படியே வந்து ஃப்ரீயா அப்படியே பஞ்ச் ஆஃப் ஃபிளார்ஸ் உள்ள போட்ட மாதிரி அடைச்சிருக்குமா அப்படிலாம் இருக்காது. இன்னர் வால்ல அது அதோடைய ஸ்பேஸ் அது இருக்கும், கரெக்டா? ஒரு ஃபிளார் பார்க்கலாமா? மேல் ஃபிளார் வந்து ஓப்பனிங் கிட்ட இருக்கும், அவ்வளவுதான். ஓப்பனிங் கிட்ட எது ஓப்பனிங்? ஆஸ்டியோல் கிட்ட இருக்கு, நியர் தி ஆஸ்டியோல். ஃபீமேல் ஃபிளார் வந்து பேஸ்ல இருக்கும், கேவிட்டி வந்து பேஸ் ஆஃப் தி கேவிட்டி. நியூட்ரல் ஃபிளார்னா என்னது? ஸ்டெரைல், மேலும் இருக்காது, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டும் இருக்காது. ஸோ என்னது, இது வந்து பிட்வீன்ல இருக்கும். ஸோ டாப்ல ஆஸ்டியோல் கிட்ட மேல் ஃபிளார், பேஸ்ல ஃபீமேல் ஃபிளார், மிடில்ல வந்து பிட்வீன் த கேவிட்டில நியூட்ரல் ஃபிளார். ஒரு பாலினேஷன் எது எது மூலமா நடக்கும்? இன்செக்ட்ஸ் மூலமா, பிக் இல்லைன்னா வாஸ்ப் மூலமா இது நடக்கும். ஆக்சுவலி hypanthodonium inflorescence, but it's a special type of inflorescence, and its receptacle is fleshy and flask shaped. இந்த ஓப்பனிங் இருக்கு ஆஸ்டியோல், அதுக்கப்புறமா கேவிட்டி. எழுதினாலே போதும். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா ரெண்டு எக்ஸாம்பிள், மேக் ஷூர் டு ரைட் தி எக்ஸாம்பிள். இதுக்கு அவங்க கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, ஹைபர்தோடியம் இன்ஃப்ளாரன்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.
நீட் லேபிள் டயக்ராம் வந்து கொடுங்க. அதுக்கப்புறமா தேர்ட் ஒன் 5 மார்க்ஸ். ஓகேங்களா? நீட் லேபிள் டயக்ராம் கொடுங்க. அப்புறம் 5th ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள் எழுதுங்க. இதுக்கெல்லாம் அவங்க மார்க்ஸ் வந்து அலாட் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க். ஓகே, இதுல என்னென்ன எழுதணும், இதுதான் டயக்ராம். சிம்பிளஸ்ட் இந்த டயக்ராம் எவ்வளவு சிம்பிளா முடியுமோ நீங்க அதை வரையணும். ஆனா மேல் ஃபிளார் எங்க இருக்கு, ஃபீமேல் ஃபிளார் எங்க இருக்கு, நியூட்ரல் ஃபிளார் இங்க பிட்வீன்ல இருக்கு. இப்போ 3 ஃபிளார் டிஃப்ரெண்டா வரையுங்க. இங்க வந்து என்ன வரும், நியூட்ரல் ஃபிளார், நியூட்ரல் ஃபிளவர், நியூட்ரல் ஃபிளவர். 17th ஒன் பார்க்கலாம். வித் ஹெல்ப் ஆஃப் டயக்ராம்ஸ். இன்னும் டயக்ராம் மோஸ்ட் ஆஃப் 5 மார்க்ஸ் டயக்ராம்ஸ் ரிலேட்டடா தான் கேட்பாங்க. Briefly explain the following types of placentation found in the angiosperm. Give one suitable example. இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, டயக்ராம் வேணுமா, வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணுமா, அதுக்கப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸாம்பிளும் கொடுக்கும். ஓகே, பண்ணலாமா? 3 கொடுத்துட்டாங்க, மார்ஜினல், ஆக்சல், பெரைட்டல். இதுக்கப்புறமா வரத வந்து ப்ரீ சென்ட்ரல் பேஸ்ல அதெல்லாம் எழுதாதீங்க. எது கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் எழுதுங்க. ஓகேங்களா? பாருங்க, மார்ஜினல் பிரசன்டேஷன், ஆக்சல் பிரசன்டேஷன், அப்புறமா பெரைட்டல் பிரசன்டேஷன். டயக்ராம் இப்படிதான். இப்போ இந்த மாதிரி வரைஞ்சு ஜஸ்ட் இந்த மாதிரி வரைஞ்சாலே போதும், மார்ஜின் வந்துடும், மார்ஜின்ஸ் கிட்ட வந்துடும். அவ்வளவுதான் மார்ஜினல் பிரசன்டேஷன். ஆக்சல்லாம் இங்க சென்டர்ல வருது பாருங்க. பெரைட்டல்னா பெரிஃபெரி, பெரிஃபெரினா சைட்ஸ்ல. ஓகேங்களா? மூணுமே நல்லா டிஃபரன்ஷியேட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. இது ஃப்ரீ சென்டர்னா சென்ட்ரலுக்குள்ள, வித்தவுட் செப்டா. பேசல்னா பேஸ்ல. ஓகேங்களா? நம்ம பாயிண்ட்ஸ் படிக்கணும். Marginal placentation. In this type of placentation, the ovules are arranged along the margin. இதுதான் கீ பாயிண்ட். இந்த பிளாசன்டேஷன் எதுக்காக, எப்படி இந்த பிளாசண்டால ஒபியூல்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு, அதுதான் வந்து மெயின் கீ திங். இது எங்க அரேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லிதான் அதுலதான் பேசிஸே வருது. மார்ஜினா, டாப்பா, சென்ட்ரலா, அதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளாசன்டேஷன் வருது. நார்மலா பிளாசன்டேஷன்னா என்னது, பிளாசண்டால எப்படி ஒபியூல்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு, இதுல டைப் எப்படி வருது, எங்க அரேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லி அதோட டைப்ஸ் தான் மார்ஜினல், ஆக்சல், பிளசன்டே, மார்ஜினல், ஆக்சைல், அப்புறமா பெரைட்டல், அதுன்னு சொல்லி வருது. ஓகேங்களா? ஆர் அரேஞ்ச் அலாங் தி மார்ஜின் ஆஃப் சிங்கிள் சேம்பர்ட் ஓவரி. சிங்கிள் சேம்பர்டா இருக்கும். ஓவரி எப்படி இருக்கும், சிங்கிள் சேம்பர்ட், ஒரே ஒரு சேம்பர் தான் இருக்கும். அந்த ஒரே ஒரு ஓவரியில எப்படி இருக்கும், இந்த மார்ஜின்ஸ்ல கரெக்டா, இதோடைய மார்ஜின்ஸ்ல, மார்ஜின் இப்போ இந்த பார்டர் போட்டுக்கணும், அந்த மார்ஜின்ஸ்ல ஒபியூல்ஸ் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகே, எங்க அரேஞ்ச் ஆயிருக்கு, அலாங் தி மார்ஜின் ஆஃப் அ சிங்கிள் சேம்பர்ட் ஓவரி. 2 பாயிண்ட்ஸ் மோர் தென். ஒபியூல்ஸ் வந்து எங்க அரேஞ்ச் ஆயிருக்கு, அலாங் தி மார்ஜின் சிங்கிள் சேம்பர்ட் ஓவரி, along the margin of a single chambered ovary. Okay, 2 points, key points. இது primitive type, இதுதான் first part. Example, two plant. Axile placentation. இந்த ovules எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னா சென்ட்ரல் ஆக்சிஸ்ல, பார்த்தோம்ல, சென்ட்ரல் ஆக்சிஸ்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. மார்ஜின்ல இல்ல, சென்ட்ரல்ல. அப்புறம் இல்ல மல்டி லொக்யூலா இருக்கும். இந்த ஓவரியில நிறைய ரூம்ஸ் இருக்கு, நிறைய சேம்பர்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, மார்ஜின்ல ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு ரூம் இருந்துச்சு, ஒரே ஒரு லொக்யூல். இதுல வந்து இங்க மார்ஜின் கிட்ட இந்த இது அரேஞ்ச் ஆயிருந்துச்சு நம்மளுடைய ஓபியல்ஸ். இதுதான் மார்ஜினல். அதுவே வந்து இந்த மாதிரி ரவுண்டா நிறைய சேம்பர் இருக்கு, நிறைய 1 2 3 3 சேம்பர் இருக்கு. இங்க அதுலயும் சென்ட்ரல்ல இங்க அரேஞ்ச் இருக்குன்னா ஓபியூல்ஸ், அது என்ன சொல்லுவாங்க, ஆக்சல். சென்ட்ரல் ஆக்சிஸ் மல்டிலோக்யூலர். மார்ஜினலுக்கு மார்ஜினல் அலாங் தி மார்ஜின் யூனிலோக்யூலர். இது மல்டிலோக்யூலர். சென்ட்ரல் மல்டிலோக்யூலர், மார்ஜினல் யூனிலோக்யூலர். ஆப்போசிட். என்ன சொல்லிருக்காங்க, கண்டிப்பா ஒரு சேம்பரையும் மட்டும் இருக்கா, எல்லாத்துலயும் இருக்கு. இதோட எக்ஸாம்பிள் சைனா ரோஸ், டொமேட்டோ, லெமன். சைனா ரோஸ், டொமேட்டோ, லெமன். சிடிஎல், டிஎல்சி, டிசிஎல் எதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசிஎல் ஞாபகம் வச்சுக்கோங்க, டிசிஎல். எதனால நீங்க எந்த மாதிரி நிமோனிக்ஸ் வந்து கிரியேட் பண்ணுங்க, டிபெண்ட்ஸ் ஆன் ovules. இப்போ வந்து பெரைட்டல். பெரைட்டல்னா இன்னர் வால். இன்னர் வால் இப்படி இருக்குன்னா இதோடைய இன்னர் வால்ல, இங்க இன்னர் வால், இங்க வந்து நம்மளுடைய ovules வந்து அரேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இதுவும் யூனிலோகுலர்.
ஒண்ணு மட்டும் மல்டிலோக்கியல் ஆக்சைடு, மற்றதெல்லாம் இருக்கு. எக்ஸாம்பிள் மஸ்டர்ட், குக்கும்பர். ஓகே, திங்ஸ் இந்த கொஸ்டின் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் வெரி ஈஸி. ஓகே, 8 கரெக்டான பாருங்க. ஆனியனுக்கு என்ன வரும்? பல். ஆனியன்னாலே பல் பல் மாதிரி தானே இருக்கு, சர்க்கிளா இருக்கு. பொட்டேட்டோக்கு டியூபர். மிச்சம் என்ன இருக்கு? காம் விட்டமின். இதெல்லாம் எனக்கு பல்பு தெரியும், ரைசாம் தெரியும், டியூபர் தெரியும். இன்னொன்னு வந்து தெரியாது. அது வந்து இன்னொன்னு வந்து தெரியாதுன்னா கூட உங்களுக்கு 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 வந்து இன்னொன்னு வந்து தெரியலனா கூட நீங்க அங்க இருக்கிறது லெஃப்ட் ஓவர் இருக்கிறது எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ மோஸ்டா காம்ப்ளிகேட்டா கொடுத்தா எழுதுங்க. காம் சம்மின்க்கு வந்து ஈஸி, அதுவும் ஈஸி தான். இப்போ உங்களுக்கு தெரியலன்னா அது வந்து நீங்க அப்படியே எழுது. டயக்ராம் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஹைப்பன்தோடியம். ஹைப்பன்தோடியம் இன்ஃப்ளாரசன்ஸ் தானே. ஹைப்பன்தோடியம்னா என்னது? ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ். சிம்பிள். பனானா என்னது? பனானாவோட இன்ஃப்ளாரசன்ஸ் என்னது? எஸ், யாருக்காவது தெரியுமா? பனானா என்னது? ஒரு பார்த்தினோகார்பிக். பார்த்தினோகார்பிக். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? ரைட் 5 anatomical difference between stem root. ஸ்டெம்முக்கும் ரூட்டுக்கும் இருக்கிற 5 anatomical difference வந்து கேக்குறாங்க. சரிங்களா? 5 anatomical 5ன்னு அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. 5 anatomical difference. anatomy உள்ள ஸ்ட்ரக்சரல் டிஃபரன்ஸ் என்ன இருக்கு ஸ்டெம்முக்கும் ரூட்டுக்கும் சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க, டிஃபரன்ஷியேட் கொடுத்தா நீங்க எதை பத்தி எழுதுறீங்களோ சேமா தான் எழுதணும். எபிடமிஸ் பத்தி எழுதுனா ஸ்டெம்லயும் எபிடமிஸ் பத்தி தான் எழுதணும், இதுலயும் எபிடமிஸ் பத்தி தான். கார்டெக்ஸ் பத்தி எழுதுறீங்கன்னா ஸ்டெம்லயும் கார்டெக்ஸ் பத்தி எழுதணும், இதுலயும் பார்க்கணும். மிஸ் மேட்ச் பண்ணாதீங்க. அப்போ வந்து மார்க்ஸ் வந்து அவ்வளோ அலாட் பண்ண முடியாது. For the teacher, be corrective. Make sure to கேரக்டர் ஸ்டெம் ரூட் அப்படி கூட எழுதுங்க, நோ ப்ராப்ளம். கேரக்டர்ஸ் வச்சு எழுதுனா மோர் எஃபிஷியன்ட். உங்களுக்கும் ஈஸியா இருக்கும், டீச்சருக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ பார்க்கலாமா? கேரக்டர்ல ஃபர்ஸ்ட் எபிடர்மிஸ். அனட்டாமிக்கலான ஸ்டெம்மோடைய அனட்டாமி, ரூட்டோடைய அனட்டாமில நம்ம கிளியரா பார்த்தோம்னா அதுதான் அனட்டாபிக்கல். அதுல என்ன பார்த்தோம்? எபிடர்மிக்ஸ், கார்டெக்ஸ், வாஸ்குலார் பண்டில், பெரிசைக்கிள், பித், இதெல்லாம் பார்த்தோம்ல. அதுதான், அதை பத்தி தான் நம்ம எழுத போறோம். ஃபர்ஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் அவுட்டர் மோஸ்ட்ல இருந்தது எபிடர்மிஸ். எபிடர்மிஸ் ஸ்டெம்ல எப்படி இருக்கும்? கியூட்டிக்கல், அப்புறமா ஸ்டொமேட்டா இருக்கும். படிச்சோம்ல நம்ம, ஸ்டொமேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸ்டொமேட்டா அப்புறமா கியூட்டிக்கல் ரெண்டுமே இருக்கும். ரூட்ல கியூட்டிக்கலும் இருக்காது, ஸ்டொமேட்டாவும் இருக்காது. ஒன்லி ஒன் திங் தான் இருக்கும், ரூட் ஹேர். யூனிசெல்லுலார் எலாங்கேட்டட் பார்ட் ரூட் ஹேர் படிச்சுமா, அதுதான். செகண்ட் ஒன் கார்டெக்ஸ். கார்டெக்ஸ் வந்து இட் இஸ் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு ஹைப்போடர்மிஸ், எண்டோடர்மிஸ், அப்புறமா அந்த மிடில் லேயர். 3 டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆயிருக்கும் கார்டெக்ஸ். ஆனா இதுல டிஃபரன்ஷியேட்டே ஆயிருக்காது, கார்டெக்ஸ் மட்டும் தான் இருக்கும். தேர்ட் ஒன் வாஸ்குலர் பண்டல். வாஸ்குலர் பண்டல் எப்படி அரேஞ்ச் இருக்கும்னு சொல்ல, ரிங் மாதிரி இருக்கும், கன்ஜாயிண்டா இருக்கும், அதுக்கப்புறமா கொலாட்ரலா இருக்கும், ஓப்பனா இருக்கும். ஸோ எத்தனை எத்தனை வாட்டி நம்ம அதை ரிவைஸ் பண்ணிருக்கோம். அதேதான் இங்க வந்து ரேடியலா அரேஞ்சா இருக்கும். சைலமும் ஃப்ளோயலும் ஆல்டர்னேட்டா அரேஞ்சா இருக்கும். சரிங்களா? இது வந்து என்டார்ச். உங்களுக்கு அதுவும் அதெல்லாம் ஞாபகம்னா இது என்டார்ச் கண்டிஷன், வெறும் எக்ஸ்டார்ச் கண்டிஷன். அது போதும், அது எழுதுனாலே போதும். ஓகே, என்டார்ச்னா நமக்கு தெரியும். ஓ, என்டார்ச் மேல இருக்கிறதா?
வாஸ்குலார் பண்டில் வாஸ்குலார் பண்டில் ஜைலம் இது கெதர் வாஸ்குலார் பண்டில்ல குளோயம் ஜைலம் டுகெதரையும் எழுதலாம். இல்லைன்னா வந்து ஜஸ்ட் நீங்க இந்த மாதிரி கூட எழுதலாம், ஜைலம் கூட போட்டு எழுதலாம். இது இதுல வாஸ்குலார் பண்டில் போட்டு ரிங் கன்ஜாயின் கொலாட்ரல் ஓப்பன் இது எல்லா டேர்ம்ஸும் எழுதலாம். ஜைலம் போட்டா எண்ட் ஆர்ச்சா எக்ஸ் ஆர்ச்சா எதுனா போட்டு தெரியும். நமக்கு ஜைலம்ல ரெண்டு பார்ட் இருக்கு, புரோட்டோசைலம் மெட்டாசைலம். புரோட்டோசைலம் சென்டர்ல இருந்தா அவுட்டர்ல இருந்தா எக்ஸ் ஆர்ச். திருப்தி எப்படி இருக்கும், இந்த வெல் டெவலப்டா இருக்கும் கரெக்டா. இதுல ஆப்சண்டா இருக்கும், ஸ்மாலா இருக்கும். டிஃபரன்ஷியேட் பிட்வீன் சாப் வுட் அண்ட் ஹார்ட் வுட். அதுலயும் ஃபைவ் டிஃபரன்ஸ் எதெல்லாம் கொடுக்குறாங்க, அது 5 மார்க்ஸ் தான். அது இப்போ போன சம் பார்த்தா அதுவும் ஒரு 5 மார்க் தான், இப்போ பாக்குறதும் ஒரு 5. ஓகே. Differentiate between sap, wood and heart. Mention any 5 difference. இல்ல anatomy கொடுக்கல, anatomy வந்து நம்ம படிக்கவே இல்லை ஃபர்ஸ்ட். இப்போ மார்பலாஜிக்கல் டிஃபரன்ஸ் வந்து கேட்கறாங்க. 5 டிஃபரன்ஸ்னா ஒரு டிஃபரன்ஸ்க்கும் ஒரு பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி 3 காலம்ஸா டிவைட் பண்ணுங்க. கேரக்டர், சாப்வுட், ஹார்ட்வுட். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்வுடோட பொசிஷன் என்னது, அவுட்டர் சைடு வந்து ட்ரங்க் இருக்கு. ஹார்ட் என்ன இருக்கும், உள்ள ஹார்ட். ஹார்ட் நம்மளுக்கு ஹார்ட் எப்படி இருக்கும், உள்ள இருக்கா. அனிமல்ஸ்ல இருக்கட்டும். அதே மாதிரி இந்த ஹார்ட்டோட வந்து பிளான்ட்டுக்குள்ள இருக்கும், இன்னர் பார்ட்ல. ஓகே. செகண்ட் ஒன், இதோடைய கலர். சாப்வுட் ரொம்ப லைட்டர் கலர்ல இருக்கும், ஹார்ட்வுட் டார்க் இன் கலர்ல இருக்கும். அப்புறமா இது லிவிங் பார்ட் சாப்வுட், ஹார்ட்வுட் வந்து இட்ஸ் நான் லிவிங் பார்ட். ஓகே, அதை கூட ஒரு பாயிண்டா எழுதலாம். ஃபங்க்ஷன், இதோடைய சாப்போட ஃபங்க்ஷன் வந்து அவுட்டர் சைட்ல இருக்கு, இந்த ஜைலம் ஃப்ளோயம் ப்ரெசென்ட்டா இருக்கு. ஸோ வாட்டர் அண்ட் மினரல்ஸை கண்டக்ட் பண்ணும். ஹார்ட்வுட் பாத்தீங்கன்னா நான் லிவிங் பார்ட்டா தான் இருக்கும் மோஸ்டா. உள்ள வந்து இந்த செல்ஸ்லாம் டெட் ஆயிருக்கும். செல்ஸ்லாம் டெட் ஆகிறதுக்கு இது ஸ்ட்ரென்த் சப்போர்ட்டுக்காக இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, ப்ரொவைட் பண்ணும். ஓகே, ஸோ மார்க் பண்ண மாதிரி. அவுட்டர் சைடு பொசிஷன், அவுட்டர் சைடு இது இன்னர் சென்டர் கூட சொல்லலாம், இன்னர் இல்ல சென்ட்ரல் சைடு. கலர், லைட்டர் இன் கலர், டார்க் இன் கலர். ஃபங்க்ஷன், வாட்டர் அண்ட் மினரலுடைய கண்டக்ஷன், காஸ் இட் ஹேஸ் சைலம். இது வந்து நான் லிவிங் பார்ட், இது லிவிங் பார்ட், அது ஓகே. நான் லிவிங் பார்ட்னால இதுல செல்ஸ் மோஸ்டா டெட்டா இருக்கும். அப்புறமா இதுல வந்து ஸ்ட்ரென்த் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணும். செல்ஸ் இது நல்லா ஆக்டிவா இருக்கும், லிவிங்கா இருக்கும். புரோட்டோபிளாசம் ஃபுல்லா ஃபில் ஆயிருக்கும். இதுல எல்லாம் செல்ஸ் வந்து டெட்டா இருக்கும். அதனால சில எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அது கொடுக்கும். என்னதுன்னா ரெசின்ஸ், டேனின்ஸ், ஆயில், எசென்ஷியல் ஆயில்ஸ், இது எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல் திங்ஸா யூஸ் பண்ணலாம். டியூரபிலிட்டி, இட் இஸ் லெஸ் டியூரபிள். இது வெளியில இருக்கிறதுனால இட் இஸ் மோர், இது வந்து நிறைய, இது வந்து இட் இஸ் எக்ஸ்போஸ்டு டு அட்டாக் பை தி மைக்ரோப்ஸ். இது வெளியில இருக்கிறதுனால இது மைக்ரோப்ஸ், இன்செக்ட்ஸ்லாம் இதை நிறைய அட்டாக் பண்ணும். இப்போ ரொம்ப ரொம்ப நாள் இது இருக்காது, கொஞ்ச நாள்லயே இது வந்து அப்படியே வந்து டிஸ்ட்ராய் ஆயிடும். இது மோர் டியூரபிள், நல்லா தாங்கக்கூடிய சக்தி இருக்கு, ரெசிஸ்டண்டா இருக்கும். இதுக்கு இது உள்ள இருக்கு, நிறைய சப்ஸ்டன்ஸ் வந்து டெபாசிட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதை விட ஈஸியா இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களால எழுத முடியாது. ஆக்சுவலி இது ஈஸி தான். இதுல இருந்து எல்லாமே வந்து இருக்கிறதுலே ஈஸியான பாயிண்ட் சாப்வுட்லயும் ஹார்ட்வுட்லயும் தான் எடுத்து எழுதிருக்கு. 5 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, இதை விட ஈஸியா உங்களுக்கு கடைசியா நீங்க எழுதலாம். ஆனா இதுவே ஈஸி தான். மோஸ்டா இது எழுதவே ட்ரை பண்ணுங்க இஃப் அந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா. ஃபார் தட் யூ நீட் டு ரிவைஸ் திஸ் பேப்பர் ஒன்ஸ் அகேன். ஓகே, 22nd கொஸ்டின், மேட்ச் மேட்ச் கேட்டிருக்காங்க. புல்லிஃபார்ம் செல்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம புல்லிஃபார்ம் செல்ஸ் எதுல இருக்கும்? எஸ், மோனோகாட் லீஃப் உடைய ஸ்பெஷல் ஃபீச்சர் இது. கரெக்டா. கட்டேஷன், கட்டேஷன் வாட்டர் லாஸ் ஆகுது இந்த ஃபார்ம் ஆஃப் வாட்டர், லிக்விட் ஃபார்ம்லயே வந்து இந்த வாட்டர். கரெக்டா, இதுதான் வந்து கட்டேஷன்.
நம்ம டிரான்ஸ்பிரேஷனுக்கும் கட்டேஷனுக்கும் யூ ஷுட் நாட் பி கன்ஃபியூஸ்ட். கட்டேஷன் ஒரு வேர்டு வந்தாலே ஹைடாத்தோட்ஸ் தான் நமக்கு தெரியும். இல்ல ஒரு ஸ்பெஷல் போர்ஸ் இருக்கும், ஸ்பெஷலைஸ்டு போர்ஸ், ஹைடாத்தோட்ஸ் நமக்கு தெரியும்ல, அதுதான் கட்டேஷன் வந்தாலே ஹைடாத்தோட்ஸ் தான். புல்லிஃபார்ம் செல் அதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் ஸ்பெஷல் செல், மோனோகாட்லிக்ல மட்டும்தான் இருக்கும். கட்டேஷன் இது வந்து லிக்விட் ஃபார்ம்ல எக்ஸ்கிரீட் ஆகும். டிரான்ஸ்பிரேஷனுக்கும் கட்டேஷனுக்கும் டு நாட் பி கன்ஃபியூஸ். டிரான்ஸ்பிரேஷன்னா வாட்டர் வேப்பர் ஃபார்ம்ல அது வந்து ரிலீஸ் ஆகும். கட்டேஷன்னா வாட்டர் ஃபார்ம்லயே அதுல வந்து சால்ட்ஸ் அது எல்லாமே மிக்ஸ் ஆகிடுது. படிச்சிருக்கோம்ல அது. ட்ரா நீட் 5 மார்க்ஸ். நீட் லேபிள்டு டயக்ராம் கொடுத்துட்டாலே மோஸ்டா 5 மார்க்ஸ் தான் இருக்கும். ட்ரா நீட் லேபிள்டு டயக்ராம். வை அவங்க எதுக்கு லேபிள்டு டயக்ராம் கொடுக்குறாங்கன்னா அந்த ஒரு லேபிளிங்க்கும் half மார்க் வந்து allocate பண்ணுறாங்க. நீட் லேபிள் டயக்ராம் BS up to monocotyledon and label the following. வெறும் டயக்ராம் தான் கேட்டிருக்காங்க. இதுதான் ஒரு மோனோகாட்லிக். பாருங்க, அவுட்டர் சைட்ல கியூட்டிக்கல், இது அப்பர் எபிடர்மிஸ், இது ஸ்டொமேட்டல் சப் ஸ்டொமேட்டல் சேம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் தேவையில்லை. அப்புறமா வந்து மீசோ எழுதணும்னா எழுதுங்க, நோ ப்ராப்ளம். டிபெண்ட்ஸ், உங்களுக்கு ஞாபகம் இருந்தா எழுதுங்க. ஸ்டொமேட்டலோடைய சேம்பர் அது நல்லா ஸ்பேஸ் மாதிரி. ஓகே, இது மீசோஃபில் அங்கே ஃபுல்லாக ஸ்டோர் ஆயிருக்கும்ல. அப்புறமா இது பண்டில் ஷீட் செல், சைலம் வந்து கவர் பண்ற பண்டில் ஷீட் செல். அப்புறமா வந்து உள்ள சைலம் ஃப்ளோயம், இதுதான் வந்து சைலம் ஃப்ளோயம். ஓகே, இது லோவர் எபிடர்மிஸ். அப்புறமா ஸ்டோமேட்டா. நெக்ஸ்ட் விஎஸ் ஆஃப் டைகாட்லிப், அதே மாதிரி சைலம் ஃப்ளோயம். இந்த மல்டிபிள் இருக்கு, பெருசுல சின்னதா வருது. இதுல பாத்தீங்கன்னா சென்டர் ஒரு கைண்ட் ஆஃப் டிஃபரன்ஷியேட் இருக்கு. இதுல வந்து மீசோஃபில் ரெண்டா டிஃபரன்ஷியேட் ஆயிருக்குன்னு சொல்லி எழுதணும். ஸ்பாஞ்சி மீசோஃபில், அதுக்கப்புறமா வந்து பாலிசைடு மீசோஃபில்லாம் வந்து மீசோஃபில் கூட சொல்லலாம், பேரண்ட் டைமா கூட சொல்லலாம். அப்புறம் பாலிசைடு ஸ்பாஞ்சி அது டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கும். கண்டிப்பா இதை மென்ஷன் பண்ணிக்கணும். பாலிசைடு அப்படியே காம்பாக்டா இருக்கும், மேல இருக்குது. கீழே லோவர்ல வந்து ஸ்பாஞ்சி அப்படியே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டு வந்து இது அட்டாக் ஆகும். ஸ்பாஞ்சி மீசோஃபில் என்ன பண்ணும், ஏர் கேவிட்டிஸை உருவாக்கும். கரெக்டா? இந்த அடாக்சியல் அபாக்சியல் கொடுக்கல உங்களுக்கு. லோவர் அப்பர்னு எடுத்துக்கணும், அப்பர் லோவர்னு எடுத்துக்கணும். இது ஆக்சுவலி வேற டயக்ராம் இல்லை, அவுட்டர் சைட் டயக்ராம் இது. ஸோ அதனால இது எக்ஸ்ட்ராவா பாயிண்ட்ஸ் கொடுக்கும். ஸ்டோமா கண்டிப்பா எழுதணும். ஃப்ளோயம், சைலம், பண்டிலுக்குள்ள சைலம் ஃப்ளோயம் இருக்கும், எழுதுனா போதும். பண்டில் ஷீத், அந்த சைலம் ஃப்ளோயமையும் கவர் பண்ற பண்டில் ஷீத் எழுதணும். ஸோ என்னென்ன எழுதணும், கியூட்டிக்கலுக்கு ரைட் கிலோ என்ன இருக்கு, அடாக்சியல்னா அப்பர் எபிடர்மிஸ் கீழே பாலிசைடு மீசோஃபில், இல்லைன்னா மோனோகாட்லீஃப் வந்தா வெறும் மீசோஃபில். டைகாட்லீஃப் வந்து ரெண்டு பார்ட் ஆயிடும், பாலிசைடு மீசோஃபில், ஸ்பாஞ்சி மீசோஃபில். ஓகே, ஸ்பாஞ்சி மீசோஃபில் தான் ஏர் கேவிட்டி எழுதுங்க. கீழே ஸ்டோமா, இங்க மேலேயும் ஸ்டோமா, கீழேயும் ஸ்டோமா இருக்கும். ஓகே, இங்க பாருங்க மேலேயும் இருக்கு கீழேயும் இருக்கு. மட்டும் இருக்கும் ஸ்டோமானா ஸ்டொமேட்டா. ஓகே, ஸ்டோமாக்கு ஒரு கேவிட்டி எழுதுங்க. தென் இது சைலம் ஃப்ளோயம் எழுதுங்க. சைலம் ஃப்ளோயம் கவர் பண்ற பண்டில் ஷீட் எழுதுங்க. என்னென்ன எழுதணும், கியூட்டிக்கல், அப்பர் எபிடர்மிஸ், லோவர் எபிடர்மிஸ். மீசோஃபில் ஒன்லி இன் மோனோகாட்லிக். அதுவே வந்து மீசோஃபில் வந்து ரெண்டு டைப்பா டிஃபரன்ஸ் இருக்குல்ல, டைகாட்லிக் கொடுத்தா பாலிசைடு மீசோஃபில், ஸ்பாஞ்சி மீசோஃபில். சைலம் ஃப்ளோயம் அதை கவர் பண்ற பண்டில் ஷீட் அண்ட் ஸ்டோமா. இது வரைக்கும் எழுதுனா போதும். நெக்ஸ்ட் பாருங்க, டிரா நீட் டயக்ராம் ஆஃப் டிப்பிக்கல் பைசெக்சுவல் டைகாட்லிடனுடைய ஃப்ளவர். பைசெக்சுவல் ஃப்ளவர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா மோஸ்டா என்ன வரும், ஹைபிஸ்கஸ். ஓகே, பைசெக்சுவல் ஃப்ளவர் கொடுத்தாலே ஹைபிஸ்கஸ் தான். ஹைபிஸ்கஸ் வித் லேபிள் இட்ஸ் 4 walls, செப்பல், பெட்டல், ஆன்டிஷியம், கைனீஷியம், இது நாலுத்தையும் லேபிள் பண்ண சொல்றாங்க. பாருங்க, கீழே பெடிசல் இருக்குமா, பெடிசல் ஸ்டாக் ஆஃப் தி ஃபிளவர். இதுக்கு மேல சின்ன லீஃப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் சொன்னல, ப்ரொடெக்ட் பண்ண அந்த ஃப்ளவரை பட் ஸ்டேஜ்ல இருக்கும்போது ப்ரொடெக்ட் பண்றது தான் வந்து செப்பல் இருக்கும்.
அப்புறமா வந்து கேலிக்ஸ் சொன்னல, கேலிக்ஸ், செப்பல், கேலிக்ஸ் கலர்ஃபுல்லா இருக்கு. ஸோ கொரோலா, கொரோலா பெட்டல் சொல்லியிருக்கேன். நான் செப்பல் இல்லைன்னா கேலிக்ஸ் எழுதலாம், பெட்டல் இல்லைன்னா கொரோலான்னு எழுதலாம். சரிங்களா? ஸோ இந்த பெட்டல்ஸ் ரெட் கலர் பிங்க் கலரும் ரெட் கலர் பெட்டல்ஸ் வந்துருச்சு. இப்போ இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆண்ட்ரீஷியம், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் கைனீஷியம். நீங்க பாருங்க, இது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். ஓகே, இங்க இந்த ரெண்டு பர்பிள் கலர்ல உங்களுக்கு வந்திருக்கா? மேல ஆன்தர், இந்த பிலமெண்ட் இருக்குல்ல, இது டோட்டலா இந்த பிலமெண்ட்ஸையும் ஆன்தரையும் சேர்த்து ஸ்டேமன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேம்ல ரெண்டு பார்ட் இருக்கு. அந்த மேல சின்ன பல்பு மாதிரி இருக்குல்ல, அது ஆன்தர். இந்த ஒல்லியா பைப் மாதிரி இருக்குல்ல, அது பிலமெண்ட். பிலமெண்ட். ஓகே, ஸ்பெல்லிங் ஏதாவது மிஸ்டேக் இருந்தா பெடிசன். ஸ்டேமன், ஸ்டேமன்ல ரெண்டு பார்ட் இருக்கு, ஆன்தர், பிலமெண்ட். அப்புறமா வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டை வந்து என்ன சொல்லுவாங்க, பிஸ்டில்னு சொல்லுவாங்க. அந்த பிஸ்டில்ல 3 பார்ட் இருக்கு, 4 பார்ட் இருக்கு ஆக்சுவலா. மேல இந்த நான் என்ன சொன்னேன்ல, இன்செக்ட் வர உட்காரதுக்கு, இல்லைன்னா போலன் கிரெயின்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டிக்மால வந்து படும். ஸ்டிக்மால இருந்து அந்த போலன் கிரெயின்ஸ் எங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும்? ஸ்டைலுக்கு. இதுதான் பைப்பு. இது ஸ்டிக்மாவையும் ஓவரியும் கனெக்ட் பண்றது தான் ஸ்டைலு. ஸ்டைலுக்கு அப்புறமா நம்மளுடைய பெரிய பேஸ் எலாங்கேட்டட் ஸ்வாலன் பார்ட் இருக்கும், அதுதான் ஓவரி. ஓவரிக்கு இல்ல என்ன இருக்கும்? ஓபியூல்ஸ். ஓகே, எல்லாமே நேம் பண்ணுங்க இதுல. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எவ்ரி திங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 4 கொடுத்துருவாங்க, 4 நேம் பண்ணுங்க. இதோட எக்ஸ்ட்ரா நேம் பண்ணிட்டா குட் ஃபை. The help of a diagram describe the structure of a stomatal apparatus of a dicot leaf. ஒரு டைகாட் லீஃப் உடைய ஸ்டொமேட்டல் apparatus வந்து அவங்க டயக்ராம், லேபிளிங், அதுக்கப்புறமா அதோடைய டிஸ்கிரைப்னா அதோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்து எல்லாமே பண்ண சொல்றாங்க. ஸ்டொமேட்டல் apparatus ஒரு டைகாட் லீஃப் உடைய ஸ்டொமேட்டல் apparatus என்னென்னலாம் இருக்கும்? ஒரு ஸ்டொமேட்டோடைய போர் இருக்கும். அதை சுத்தி, அதுக்கு பக்கத்திலேயே வந்து அதை சுத்தி என்ன இருக்கும்? 2 கிட்னி ஷேப்டு கார்ட் செல்ஸ் இருக்கும். அப்புறமா அந்த கார்ட் செல்லை சுத்தி என்ன இருக்கும்? சப்சிட்ரண்ட் செல்ஸ். இந்த 3 தான் இருக்கும். பாருங்க, ஸ்டொமேட்டல் போர், போர்னா ஹோல் மாதிரி இருக்கா? இது என்னது? கார்ட் செல். கிட்னி மாதிரி 2 ஷேப், நம்ம கிட்னிஸ் எப்படி இருக்கும் அதே மாதிரி 2 கார்ட் செல்ஸ். இது சப்சிடரி செல்ஸ். இது எல்லாமே சப்சிடரி செல்ஸ். இது இங்க இருக்கு சுத்தி. இது என்ன இருக்கும்? இந்த சொமேட்டாலாம் எங்க பிரசன்ட் இருக்கும்? எபிடர்மிஸ்ல. ஸோ சுத்தி எபிடர்மல் செல்ஸும் இருக்கும், சப்சிடரி செல்ஸ். இந்த கார்ட் செல்ஸ்ல குளோரோபிளாஸ்ட் வந்து அட்டாச் ஆயிருக்கும். இப்போ எழுதுனா ஓகே, இல்லைனா கூட நோ ப்ராப்ளம். இது டோட்டலா சேர்த்து என்ன சொல்லுவாங்க? ஸ்டொமேட்டல் apparatus. ஸ்டொமேட்டல் போர், கார்ட் செல்ஸ் அண்ட் சப்சிடரி செல்ஸ், இந்த 3 சேர்த்து என்ன சொல்லுவாங்க? ஸ்டொமேட்டல் apparatus சொல்லுவாங்க. இன் டோட்டல். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, வேர் ஆர் தே லொகேட்டட் இன் ஜீரோஃபைட்ஸ்? ஜீரோஃபைட்ஸ்ல எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஜீரோஃபைட்ஸ் அந்த டெசர்ட் பிளான்ட்ஸ்ல இந்த ஸ்டொமேட்டா எங்க பிரசன்டா இருக்கு? ஜீரோஃபைட்ஸ்னா என்னது? பிளான்ட் க்ரோயிங் இன் ட்ரை ஏரியா. எங்கெல்லாம் வந்து ட்ரை ஏரியாஸ் இருக்கும் அங்கெல்லாம் வந்து பிளான்ட் க்ரோ, அங்க க்ரோ ஆகிற பிளான்ட்டோட பேரு தான் ஜீரோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஸ்டொமேட்டா ஜீரோஃபைட்ஸ் Tomato are usually present in sunken pits or depressions on the lower epidermis. லீஃப்ல 2 எபிடர்மிஸ் இருக்கு, கரெக்டா? அப்பர் அண்ட் லோவர். லோவர் எபிடர்மிஸ்ல எங்க பிரசன்ட் இருக்கு? ஒரு டிப்ரெஷன், சின்ன ஹோல் மாதிரி இருக்கும். அந்த ஹோல்குள்ள இந்த ஸ்டொமேட்டா பிரசன்ட் ஆயிருக்கு. பிட்ஸ்ல, அந்த சங்கன் பிட்ஸ்குள்ள இல்லைன்னா டிப்ரெஷனுக்குள்ள, அந்த ஹோல்குள்ள வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஏன் இந்த அடாப்டேஷன் இருக்குன்னா, ஏன் இது உள்ள போய் பிரசன்ட் ஆயிருக்குன்னா, அந்த ஹோல்குள்ள போய் பிரசன்ட் ஆயிருக்கு, அந்த டிப்ரெஷனுக்குள்ள போய் பிரசன்ட் ஆயிருக்குன்னா, டு ரெடியூஸ் வாட்டர் லாஸ் பை டிரான்ஸ்பிரேஷன். வாட்டர் லாஸ் கம்மி பண்ணுறது. பிகாஸ் டெசர்ட் பிளான்ஸ் அவங்களுக்கு அவ்வளோவா வாட்டர் அவைலபிலிட்டி இருக்காது. ஸோ தே நீட் டு அடாப்ட் தெம்செல்ஃப் டு சர்வைவ். ஓகே, ஸோ புல்லிஃபார்ம் செல்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க, கரெக்டா? வாட் ஆர் புல்லிஃபார்ம் செல்ஸ் அண்ட் வேர் ஆர் தே ஃபவுண்ட்? எங்க இருக்கு அதை பத்தி. புல்லிஃபார்ம் செல்ஸ்னா என்ன, அது எங்க கண்டுபிடிக்கலாம்? அப்புறமா இதோடைய இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன், செல் லீஃப்க்கு என்ன, மோனோகாட் லீஃப்க்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு?
percentage. உள்ள வந்து ரோல் டிரான்ஸ்மிஷன்னா டொமேட்டோ நிறைய வாட்டர் போகும். அந்த நிறைய வாட்டர் போகாம இருக்கிறது என்ன பண்ணா புள்ளி ஃபங்க்ஷன்ல தண்ணி இல்லாத போது அதுவே ரோல் பண்ணி கொஞ்சோண்டு வாட்டர் மட்டும் லூஸ் பண்ணிக்கும். டிரான்ஸ்பிரேஷன்னா நிறைய வாட்டர் லூஸ் ஆகும். ஸோ கொஞ்சோண்டு வாட்டர் அதுவே வந்து ஆஸ் அ ப்ரிகாஷன் இது லூஸ் பண்ணும். ஓகே. important period பார்த்தாச்சு. ஓகே. கொஸ்டின் சிலதெல்லாம் இன்டெக்ஸ்பிரஷன் டர்ம்ஸ் இருக்கு. நல்லா டைப் பண்ணுங்க. அந்த சொல்யூஷன் வந்து பின்னாடி இருக்காது. அதை பார்த்து நீங்க பண்ணாதீங்க. உங்களுக்கு உங்களுடைய ஆன்சர் எப்படி இருக்குமோ அதை பத்தி பண்ணா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகே.